மதுரை மாநகர வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வடக்கு 1ஆம் பகுதி கழகத்தின் சார்பில் புரட்சித் தலைவி அம்மா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அன்னதான நிகழ்வும், கழக பொதுச் செயலாளர் அறிவித்த தேர்தல் அறிக்கைகள் அடங்கிய பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. கழக அமைப்புச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் ராஜு பொதுமக்களிடம் பிரசுரங்களை வழங்கி நல்லாட்சி மலர இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வினையும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு துவக்கி வைத்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை உட்பட கழக நிர்வாகிகள் பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். கணினியில் தான் இனி தட்டச்சு தேர்வுகள் என்ற அறிவிப்பை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் என தட்டச்சு பள்ளி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து தூத்துக்குடி மாவட்ட வணிகவியல் பள்ளிகள் சங்கத்தினர் ஆகியோர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜுவை சந்தித்து மனு அளித்தனர். இதில் இனி தட்டச்சு தேர்வுகள் அனைத்தும் கணினியில் நடத்தப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பால் தமிழகம் முழுவதிலும் உள்ள 6000 தட்டச்சு பள்ளிகளை மூடும் அபாய நிலை இருப்பதாகவும், இதனை நம்பியுள்ள குடும்பங்களின் வாழ்வாதாரம் பறிபோக விடாமல் தடுக்க வேண்டும் என குறிப்பிட்டனர். கோவையில் நலத்திட்ட உதவிகள் விழாவில் பங்கேற்க வருகை தந்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு கழக நிர்வாகிகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் பகுதியில் முப்பெரும் முதல்வர்களான புரட்சித் தலைவர் MGR, புரட்சி தலைவி அம்மா மற்றும் புரட்சி தமிழர் எடப்பாடி K பழனிசாமி ஆகியோர் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா பகுதி கழக செயலாளர் செல்வகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வருகை தந்த முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணிக்கு விழாவிற்கு தலைமை வகித்த சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் K அர்ஜுனன் மற்றும் முன்னிலை வகித்த சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் ஆகியோர் மேல தாளங்களுடன் நடனமாடி சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர். மேலும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு ஆளுயர மாலை அணிவித்தும் வீரவாளை வெற்றி வாளாக பரிசளித்தும் தொண்டர்கள் நிர்வாகிகள் உற்சாகமடைந்தனர். மதுரை மாவட்டம் பரவை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் புதிய சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் புதிய அங்கன்வாடி மைய திறப்பு விழா மற்றும் பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட சுத்திகரிப்பு நிலையத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்ததுடன் குடிநீர் விநியோகத்தையும் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அருகிலேயே உள்ள அங்கன்வாடி மைய கட்டிடம் மற்றும் புதிய கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜையையும் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, தேசிய ஜனநாயக கூட்டணி மிக அழகான ஒரு வடிவம் எடுத்து வருவதாகவும், திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியினருக்கு மரியாதை இல்லை என்றும் சாடினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள தெற்கு இலந்தைக்குளம் கிராமத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட உள்ள புதிய கலையரங்கத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் தலைமையில் கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் நவநீத கிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு கட்டப்பட உள்ள புதிய கலையரங்கத்திற்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன் தொடங்கி வைத்தார். அக்ரஹாரப்புத்தூர், முதலிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ரேஷன் கடை, உயர்மின் விளக்கு அமைத்தல் உள்ளிட்ட நலத்திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினருமான MSM ஆனந்தன் பங்கேற்று நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அரசு 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை விடுவித்தது தேர்தல் பயத்தை காட்டுவதாக விமர்சித்தார்.